இந்த நிகழ்ச்சியை துவங்கிய சுவாமிஜி அவர்களுக்கும் தற்போது துவக்க நிகழ்ச்சியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்ற தென் தமிழக அமைப்பாளர் மதிப்புக்குரிய திரு ராக்கோ ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது அடுத்த வகுப்பு ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் குறிக்கோள் எழுதிக்கிடுங்க. ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் குறிக்கோள், அதை பற்றி ஒரு அரை மணி நேரம் தகவல்களை சொல்ல போகிறேன். முதல்ல நாம் இந்த இருக்கக்கூடிய இடம் விவேகானந்த ஆசிரமம் இல்லையா, தெரியும் தானே, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்தது கேரளாவில் மாவேலிக்கரை இடம் தெரியுமா? அம்பானந்த மகாராஜோட ஊர், சொந்த ஊர். கேரள மாநிலம் மாவேலிக்கரையில் சண்டியூருங்கிற பகுதியில் தான் அம்பானந்தஜி மகாராஜ் அவங்க பிறந்தாங்க. கணித பேராசிரியராக இருந்தவங்க. அதுக்கு பிறகு 1914 சாரதா தேவி அம்மா கிட்ட கல்கத்தாவில் வச்சு மந்திர தீட்சை பெற்று அதுக்கு பிறகு 1940 நம்ம ஆசிரமம் துவங்கப்பட்டது. 1945 இரணியலை சார்ந்த ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகாராஜ், அவரோட ஊர் இரணியல், அவர் இந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி 1951 பொறுப்பேற்றாங்க. பொறுப்பேற்று 1984 ஹிந்து தர்ம வித்யாபீடம்ங்கிற இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் குறிக்கோள் பற்றி தான் சொல்ல போகிறோம் இல்லையா. அந்த ஹிந்து தர்ம வித்யாபீடம் ஆரம்பிக்கப்பட்டது 1984. மதுரானந்தஜி மகாராஜ் சுவாமிஜி தான் இதை ஆரம்பித்தாங்க. சுவாமிஜியை பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? மதுரானந்தஜி மகாராஜ் ஒரு 4 பேர் பார்த்துருக்காங்க, கைகளை போடுங்க. ரொம்ப எளிமையானவர். சுவாமிஜிகிட்ட கொஞ்சம் நேரம் பழகினாலே அவ்வளோ அவருக்கு மேலே நமக்கு ஒரு அன்பு வந்துடும். அந்த அன்பு தான் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம் பூரா, அந்த சுவாமிஜியோட அன்பு கன்னியாகுமரி மாவட்டம் பூரா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இயக்கம் உருவாக்குறதுக்கு வழிகாட்டி இருக்குன்னா அதை மறக்கவே முடியாது. நம்ம அம்பானந்தஜி மகாராஜால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிரமம் மதுரானந்தஜி மகாராஜால் விரிவுபடுத்தப்பட்டு இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 982 சமயப்பு நடந்துகிட்ருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும். வேறு மாவட்டங்கள்லேயும் சென்னை, கேரளா, திருவனந்தபுரம், ஈரோடு, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லேயும் கொஞ்சம் சமயப்புகள் நடந்துகிட்ருக்குது. பாரத நாட்டில் அரசியல் சோசலிச கருத்துக்களை பரப்பும் முன் ஆன்மீக கருத்துக்களின் வெள்ளம் இங்கே பெருக்கெடுத்து ஓட செய்யுங்கள் அப்படின்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர் இல்லையா. அந்த விவேகானந்தரோட கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் ஹிந்து தர்ம வித்யாபீடத்திலிருந்து எல்லா ஹிந்துக்களுக்கும் ஹிந்து சமய கல்வியை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் ஹிந்து தர்ம வித்யாபீடம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாருக்குமே இந்து சமய அறிவு போகணும். ஏன் போகணும்னா, இந்து சமய அறிவு இல்லாததுனால மதமாற்றம் அதிகமாகி 100% இருந்த ஹிந்துக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தா 50% கீழே போகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அந்த காலத்திலே உருவாச்சுது. அதனால சுவாமிஜி என்ன நினச்சாங்கன்னா, ஆன்மீக கல்வி எல்லாருக்கும் தெரிஞ்சால் மதமாற்றத்தை தடுக்க முடியும், முடியும் தானே, அப்படிங்கிற நோக்கத்துக்காக சமயப்பு ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே சமயப்பு ஆரம்பித்ததுனால மதமாற்றம் பெருமளவில் தடுக்கப்பட்டு இருக்குங்கிறது உண்மைதான். நாம் அந்த சமயப்பில் ஆசிரியராக சுமாராக 6000 பேர் சமயப்பு ஆசிரியர்களாக என்னை பணி செய்துட்ருக்காங்க. 6000 பேர் பணி செய்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி நீங்கள் 129 பேர் சமயப்பு ஆசிரியர் முகாமில் கலந்து கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஏன் நான் மட்டும்தான் தெரிந்துக்கிடணும், இல்லை வேற ஒரு ஹிந்து தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லா ஹிந்துக்களுக்கும் இந்து சமய கல்வியை கொண்டு போகிறது தான் நம்முடைய வேலை, அடிப்படை வேலை அதுதான். எல்லோருமே ஹிந்து சமய கல்வியை தெரிந்து கொள்ளணும். 2வது, எல்லோருமே நல்லொழுக்கமுடையவர்களாக மாற வேண்டும், ஹிந்து சமய பண்பாடை காப்பவர்களாக மாற வேண்டும், ஹிந்து ஒற்றுமை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும். இதெல்லாம் தான் ஹிந்து சமயத்தோட ஹிந்து தர்ம வித்யாபீடத்தோட குறிக்கோள். அதாவது முதல்ல ஆன்மீக கல்வி எல்லோருக்கும், ஹிந்து சமய பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும், தெய்வ பக்தி தேசபக்தி உள்ள இளைஞர்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் உருவாக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தெய்வ பக்தி மட்டும் போதாது,
நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நாம் கடவுளை வணங்கினா போதும். கோயிலில் போய் பார்த்தா கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இல்லையா? எல்லா இடங்களுமே கோயிலில் போய் பார்த்தாச்சுன்னா எல்லா கோயிலையும் இன்னைக்கு கூட்டம் இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதை விட இன்றைக்கி 3 மடங்கு 4 மடங்கு கூட்டம் கோயில்களில் இருக்குது. ஆனால் பக்திங்கிற அடிப்படை உணர்வு அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அதே கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னா, நாம் ஒரு கோயிலுக்கு போய் வணங்கிட்டு இருக்கோம், அதே ஒரு கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னா 1000 பேர் தினசரி வரக்கூடிய கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு 100 பேர் கூட இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை இது. இந்த சூழ்நிலையை மாற்றணும்னா எல்லாருமே தெய்வ பக்தி உடையவர்களாக மட்டுமில்லை, தேசபக்தி உடையவர்களாகவும் மாறணுங்கிறது தான் ஹிந்து தர்ம வித்யாபீடத்தோட குறிக்கோள். நம்ம நாம் எப்படி தேசபக்தி இருந்தால் அதனால என்ன நன்மை? நாம் அப்போ தான் சமுதாயத்தை நேசிப்போம், அப்படிதானே? இப்போ பாரத நாட்டுக்கு மேலே ஒரு பற்று இருக்கணும். இப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பாரத நாட்டில் வாழ்கிறாங்க. ஆனால் ஹிந்துக்களுக்கு அளவுக்கு அவங்க தேசத்தை நேசிக்கிறாங்களா? இல்லை. நேசிக்காததுனால அவங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு சக்திகள் ஏதாவது ஒரு தூண்டுதலை உருவாக்குனா அந்த தூண்டுதலுக்கு இவங்க அடிமையாகிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மாவட்டத்திலே கூட எடுத்துக்குவோமே, குளச்சல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அப்படிதானே? வாய்ப்பு இருந்தது. ஆனால் வெளிநாட்டு சக்திகள் தூண்டுதலால் துறைமுகம் தடைப்பட்டு கேரளாவில் விழிஞ்சத்துக்கு போச்சுது. இன்னைக்கு விழிஞ்சத்தில் 1000 கப்பல்களை கையாண்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக அது மாறி இருக்குது. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உருவாகிருக்குது. அப்போ அந்த தேசத்துக்கு மேலே பற்று இருந்தால் கட்டாயம் என்ன செய்திருப்பாங்க, நம்ம பகுதியிலேயே ஒரு துறைமுகம் வரட்டும், நம்ம பகுதிகள் முன்னேறட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி தேச விரோத சக்திகள் அவங்களை எளிமையாக ஆக்கிரமிக்க முடியுது. அதே மாதிரி இன்னும் இந்துக்கள் கூட கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு போர்வையில் ஹிந்து மதத்தை அறியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்து கடவுள்களை இழிவாக பேசுகிறாங்க, நாத்திகத்தை பேசுகிறாங்க. நாத்திகம் பேசுகிற அதிகம் பேர் யார் தான்? ஹிந்துக்கள் தான். ஆனால் இவங்களை தூண்டி விடுறது யார்? வெளிநாட்டு சக்திகள் இவங்களை தூண்டி விடுறாங்க. வெளிநாட்டு சக்திகள் தூண்டி விடுறாங்க, அதுக்கு இவங்க அடிமையாகிறாங்க. அப்போ அடிமை ஆகாமல் இருக்கணும்னா நம்ம தேசத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்ம தேசம் கட்டாயம் ஒற்றுமையோடு இருக்கணும், எல்லா ஹிந்துக்களும் ஒற்றுமையோடு இருக்கணுங்கிற உணர்வு வரணும். அப்போ அந்த உணர்வை உருவாக்குறது தான் நம்மளோட வேலை. எல்லாருமே ஆன்மீக கல்வியை தெரிந்து கொள்வது மட்டுமன்றி எல்லோருமே நம்ம தேசத்துக்கு மேலே நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் தேஜ் பகதூருடைய வாழ்க்கை. தேஜ் பகதூரை மதம் மாற்றினா எல்லாரையுமே மதம் மாற்றிடலாம் அப்படிங்கிறத அவரங்கசீப் உணர்ந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு பார்த்தாச்சுன்னா தேஜ் பகதூர் தான் அவங்களுக்கு வழிகாட்டியா, சீக்கிய குருவாக இருக்கும்போது வழிகாட்டியாக இருக்கிறாருங்கிறதுக்காக தேஜ் பகதூரை மதம் மாற்றினா நாம் எல்லாரையும் மதம் மாற்றிடலாங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா தேஜ் பகதூரை டெல்லிக்கு வரவழைக்கிறான். அவர் 2 சீடர்களை மட்டும் போகிறாரு, கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரங்கசீப்புடைய பாதுகாவலர்கள், நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். பாதுகாவலர்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு தேஜ் பகதூர்கிட்ட கேட்குறான், நீங்கள் மதம் மாறணும், நீங்கள் மதம் மாறினா மட்டும்தான் நாம் நிறைய பேரை மதம் மாற்ற முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ கேட்கும்போது தேஜ் பகதூருக்கு தெரியும், நாம் மதம் மாறினா, குரு மதம் மாறினா சீடர்கள் நிறைய பேர் மாறிடுவாங்க இல்லையா? அப்போது ஹிந்து மதத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாகும், நிறைய பேர் முஸ்லீம் மதத்துக்கு மாறிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக மதம் மாற மாட்டேன் அப்படின்னு உறுதியாகவே சொன்னார். அப்படி சொன்னதுக்காக அவருடைய ஒரு சீடரை எண்ணெய் கொப்பரையில் முக்கி கொள்கிறாங்க. சீடர்கிட்டையும் அவர்கிட்டையும் கேட்குறாரு, அந்த சீடர்கிட்டையும் கேட்குறாங்க, மதம் மாறு என்னை விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் உயிர் போகும் வரைக்கும் மதம் மாறலை, அதனால அப்படியே கொன்னுட்டாங்க. அதுக்கு அடுத்த சீடர்கிட்டையும் கேட்குறாங்க, நீ மதம் மாறு ஒன்றை விட்டுடலாம் அப்படின்னு. ஆனால் மதம் மாறாததுனால அந்த சீடரை 2 உயிரோட வச்சு வாழாயில் 2 அறுத்து கொன்னாங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ மிகப்பெரிய கொடூரம். அதுக்கடுத்து தேஜ் பகதூரோடுக்க தலையை வெட்டி 2 நாள் ஒவ்வொரு இடத்துலையும் தெருவாக கொண்டு கட்டி தொங்க விட்டாங்க. இவ்வளவும் மதம் மாறாததுக்காக அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை. ஆனால் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டால் கூட மதம் மாறினா ஹிந்து சமுதாயம் அழிந்து விடுமேங்கிற ஒரே எண்ணத்தில் உயிர் போனால் கூட, அதுவும் கொடூரமாக தங்களுடைய உயிர்களை இழந்த போது கூட அவங்க மதம் மாறலை. இதுக்கு ஒரு முக்கியமான வரலாறு, நம்ம தேஜ் பகதூருக்கு மகன் குரு கோவிந்த சிம்மன், அவருக்கு மகன் பிள்ளைங்களுக்கு பேர் தான் ஜோராவர் சிங் பதே சிங் இல்லையா? 4 பிள்ளைங்க உண்டு. 2 பிள்ளைங்க, மூத்த பிள்ளைங்க போரில் இறந்து போயிட்டாங்க. அவரங்கசீப்பு கூட நடந்த போரில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி 2 பேரை அதனால் மீதி சீக்கியர்கள் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றி தனியாக கொண்டு போனாங்க, பாட்டிக்க கண்காணிப்பில் பதுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து அந்த குரு கோவிந்த சிம்மனுக்கு புதல்வர்களை
அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு சொல்லு, உங்களை விட்டுடலாம் அப்படின்னு. சொன்னாங்களா? சொல்லலை. சின்ன பிள்ளைங்க, ஆனால் சொல்லலை. இன்றைக்குள்ள சூழ்நிலையை யோசிச்சு பார்ப்போம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நாம் தைரியமாக நிற்கிறதுக்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் உயிரே போகும்னு தெரியும் அந்த குழந்தைகளுக்கு. ஆனால் குழந்தைகளுக்கு உயிரே போகுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அப்பா இருக்கிற இடத்த சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு உறுதியோடு இருந்தாங்க. இருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போய் உயிரோட சமாதி கட்டுறாங்க இல்லையா? உயிரோட சமாதி கட்டுறாங்க. சமாதி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்புது. மேலே எழும்பும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முழுமையாக மூடப்பட்டு விடுவோம், உயிர் போகும் அப்படின்னு தெரியும். இப்போ கூட மூத்த பையன் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வருது. தெரியும், நாம் பாடத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? கண்ணீராக வருது. அந்த கண்ணீரை பார்த்த உடனேயே சின்ன பையன் என்ன நினைக்கணும்? பாவம், நம்ம இறந்து போகிறோம், அண்ணன் இறந்து போகிறான், அதனால் அழுறான் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? சாதாரணமாக அப்படி தான் நினைப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த சின்ன பையன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா என்ன கோழைத்தனம், ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அப்போ அந்த அண்ணன் என்ன சொல்கிறான்? தம்பி, நான் அதற்காக அளவில்லை, இந்த தேசத்திற்காக உயிரோடக்கூடிய பாக்கியம் என்னை விட உனக்கு முதலில் கிடைக்கிறது, எனக்கு பின்னால் பிறந்த உனக்கு முதலில் கிடைக்கிறது, அதை நினச்சி தான் நான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய தியாகம்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தியாகம். அதாவது 2 பேருமே இறந்து போகிறாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்படலை. இப்போ தேசத்தில் முதல்ல பிறந்தது யார்? அண்ணன். 2வது பிறந்தது தம்பி. இப்போது தம்பி தான் முதல்ல இறந்து போவான் இல்லையா? சமாதி யாரை முதல்ல மூடும்? சின்னவனாக இருக்கிறவனை மூடும். அப்போ தம்பிக்கு தான் முதல், தேசத்துக்காக உயிரோடக்கூடிய பாக்கியம் முதல்ல தம்பிக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அண்ணனுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு. அப்போ எவ்வளோ யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் இதே மாதிரி உயிர் தியாகம் செய்திருக்காங்க. ஒரு ஆள் 2 பேர் இல்லை. நாம் இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு தேஜபகதூருக்கு வரலாறு, ஒரு அவருடைய பேரப்பிள்ளைங்களுக்கு வரலாறு நாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லிடுவோம். இதே மாதிரி எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர், 1 பேர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு கோயிலையும் காப்பாற்றுறதுக்காக பல லட்சம் பேர் தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும், மாலிகாப்பூர் படையெடுத்த மதுரையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படையெடுப்புலையும் பல லட்சம் பேர் அப்படியே வரிசையாக நின்று தலையை வெட்டுறதுக்கு அனுமதிச்சாங்க. தன்னுடைய தலையை வெட்டி தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, பாரத நாட்டில் இந்து சமயம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்து ஆன்மீக கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய, எல்லோரும் இந்துக்களாகவே வாழ வேண்டும், நம்முடைய பிரார்த்தன ஆலயங்கள் காப்பாற்றப்பட வேண்டியங்கிறதுக்காக பல லட்சம் பேர் உயிரை விட்டாங்க. பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இதெல்லாம் இவங்க இந்த வரிசையில் தான் தேசத்துக்காக பாடுபட்டாங்க. அப்போ இந்த ஆன்மீக தேச தெய்வ பக்தி வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்வதனால இந்து சமய ஆன்மீக அறிவு நமக்கு கிடைக்கும், தெய்வ பக்தியும் தேசபக்தியும் உருவாகும். இதை அடிப்படையாக கொண்டு தான் ஹிந்து தர்ம வித்யாபீடம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஹிந்து தர்ம வித்யாபீடத்தினால ஒன்று நல்லொழுக்கம் உருவாகும், ஹிந்து சமய அறிவு வளரும், ஹிந்து ஒற்றுமை உருவாகணும், ஜாதி வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து அனைவரும் ஹிந்து என்ற ஒரே குடைக்குள்ள நாம் எல்லோரும் வரணும். மதமாற்றம் தடுக்கப்பட வேண்டும். எல்லோரும் பிற மதத்தினர் நம்மிடையே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் திறமையானவர்களாக மாற வேண்டும். இந்த நோக்கங்களை உருவாக்குறதுக்காக தான் ஹிந்து தர்ம வித்யாபீடம் செயல்பட்டு கொண்டிருக்குது. இப்போது இந்த ஹிந்து தர்ம வித்யாபீடத்தில் ஏக தர்மகர்த்தாவாக ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்தி மகாராஜ் இருக்காங்க, அமைப்பு செயலாளராக ஸ்ரீமத் சுவாமி சிவாத்மானந்தஜி மகாராஜ் இருக்காங்க. அவங்க இருந்து நல்லபடியாக இந்த இயக்கத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆசிரமத்துக்கு கீழே நெட்டாங்கோட்டில் சாரதா ஸ்ரீ ஆசிரமம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நாம் சமய ஆசிரியர்கள் இந்த இந்து தர்ம வித்யாபீடத்துக்கு குறிக்கோளை செயல்படுத்துறதுக்காக நாம் இங்கே கூடியிருக்கோம் இல்லையா? செயல்படுத்தணும், நம்ம வேலை அதுதான், நம்முடைய பணி அதுதான். நம்ம பணியை செய்யும்போது முக்கியமாக நாம் என்ன நோக்கத்தை அடையணும்னு நினைக்கணும்னா, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுவாமிஜி முதல்ல நமக்கு அறிவுறுத்தி இருக்கிற மாதிரி தெய்வ பக்தியை ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் விதைக்கணும். அந்த தெய்வ பக்தி எப்படிப்பட்ட தெய்வ பக்தியாக இருக்கணும்னா, இப்போ பிரகலாதன், திருநாவுக்கரசர், உங்கள் வாழ்க்கையில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சமய பாடங்களில் படிச்சிருக்கோம். அவங்களுடைய தெய்வ பக்தியை மாதிரி இறைவன் மேலே உள்ள பக்தியாக இருக்கணும். நம்ம மேலே உள்ள தெய்வ பக்தியாக இருக்கக்கூடாது. நம்ம மேலே உள்ள தெய்வ பக்தி, இறைவன் மேலே உள்ள தெய்வ பக்தின்னு 2 இருக்குது தெரியுமா? இப்போ நிறைய பேர் நான் சொன்னேன், அன்னைக்கு 100 பேர் வந்த கோயிலில் இன்றைக்கி 1000 பேர் வர்றாங்க. ஆனால் எல்லாருமே சுய தெய்வ பக்தியினால் வர்றாங்க, அப்படி தானே? அவங்க நிறைய பேரை பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போங்க,
ஒரு கோயிலில் காலையில் 10 மணியிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் போய் உட்காந்துருங்க. கோயிலுக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க. உட்காந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் கோயிலுக்குள்ளே போய் வணங்குறாங்க, மத்தியான நேரம் அன்னதான நேரத்தில் எத்தனை பேர் வர்றாங்க, அந்த அன்னதானத்துக்கு வர்றதில் எத்தனை பேர் வணங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு போய் சாப்பிட போகிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டுட்டும் கோயிலுக்கு வரலாம், சிலவங்க வரலாம், சரி அதுவும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு அன்னதானம் வரக்கூடியதில் 3/1 பங்கு பேர் கோயிலுக்கு அதிகபட்சமாக வர்றாங்க. 3/2 பங்கு பேர் அந்த கோயிலுக்குள்ளேயே வரல. சிலருக்கு வர முடியாமல் இருக்கலாம், அது நமக்கு தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பாலும் பேர் கோயிலுக்கு வர முடியும், ஆனால் வெறுமனே அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ பக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அவங்கள்ட்ட பக்தியே இல்லை, கடவுள் மேலே எந்த ஒரு ஈடுபாடும் அவங்கள்ட்ட இல்லை. வெறுமனே கோயிலில் ஏதோ உணவு கொடுக்குறாங்க, அதனால் வர்றாங்க. இனி வரக்கூடிய இந்த 3/1 பங்கு பேர் கூட இதில் பெரும்பாலானவர்கிட்ட யோசித்து நீங்கள் விசாரித்து பார்த்தா நிறைய பேர் தங்களுடைய துன்பங்களை சொல்கிறதுக்காக தான் வர்றாங்க. அப்படிதானே? எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அப்படிதானே, எனக்கு பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு நிறைய மார்க்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் வர்றாங்க. கடவுள் மேலே பக்தி குறைவு. நல்லா யோசிக்கணும். நாம் கட்டாயம் இது முக்கியமான ஒரு விஷயந்தான். நாம் சமய பாசிரியர்கள் கடவுள் மேலே தான் பக்தி செலுத்தணும். கடவுளுக்கு மேலே பக்தி செலுத்தினா கட்டாயம் நமக்கு எது வேணும் எது வேண்டான்னு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். நாம் கேட்கவே தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. சமய பாசிரியர்கள் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்கள் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. கடவுளுக்கு நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். கடவுளுக்கு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை விட நல்லா கடவுளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நாம் கடவுளை நம்புகிறோம் தானே? நம்புகிறோம். கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டிலே இருக்கார், நம்ம கூட இருக்கார், நம்ம உள்ளத்திலே இருக்கார். அப்போ நம்ம உள்ளத்திலே இருக்கிற கடவுளுக்கு நமக்கு என்ன தேவையில்லைன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் எந்த ஒரு பக்தரும் நான் என்கிட்ட கேட்டால் அதான் சொல்லுவேன். நானும் சின்ன வயசுல எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அது தெரியாத காலம். தெரிஞ்ச பிறகு எந்த கோயில்லையுமே எந்த பிரார்த்தனையுமே பண்ணுறதில்லை. போய் இறைவனை நாமத்தை சொல்கிறது, மந்திரத்தை சொல்கிறது, உட்கார்ந்துருக்கிறது, உட்கார்ந்துருந்துட்டு இந்து சமயத்தை பற்றி யோசிக்கிறது, அதுதான். அப்போது எல்லாருமே ஹிந்துக்களாக மாறணும், அதை பிரார்த்தனை பண்ணுவேன். மத மாற்றம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஹிந்துக்களாக மாறணும். ஊரில் ஒரு ஆளுக்கு சுகம் இல்லைன்னா போய் அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு குணமாகட்டும். பிறருக்காக, நமக்காக வேண்டாம், பிறருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அதுதான் ரொம்ப உயர்ந்த பிரார்த்தனை. பிறருக்காக பண்ணுறது மட்டும்தான். நமக்கு என்ன வேணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அப்போ உண்மையான தெய்வ பக்தியை உருவாக்கணும். தெய்வ பக்திங்கிறது சாதாரணமாக ஏதோ போய் வணங்குறது அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் போய் கோயிலுக்கு போய் வணங்கினா உடனே அது தெய்வ பக்தி கிடையாது. தெய்வத்துக்கு மேலே பக்தி, இறை பக்தியை நாம் உண்மையாக உணரணும். அதுக்கு ஒரு வழியை உருவாக்கணும். 1. 2வது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் இந்து சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். அது நமக்கு எண்ணமாக இருக்கணும். யாராவது ஒரு ஆள் சமயப்பு வரலன்னா நாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வேலை அதுதான். நாம் ஒரு பணிக்காக வந்திருக்கோம் இல்லையா? நமக்கு கடமை அது. நம்ம கடமையை நாம் சரியாக செய்யணும். ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிடணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருவரையும் கூப்பிடணும். ஏன்னா நம்மளோட வேலை பாரத நாட்டில் அரசியல் சோசியலிச கருத்துக்களை பரப்பும் ஆன்மீக கருத்துக்களை பரப்பணும். வந்திருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, வராதவங்களும். நம்மால் ஒரு ஆளை கூடுதலாக ஆன்மீகத்துக்குள்ளே இழுக்க முடியும்னா, ஒரு ஆளுக்கு கூடுதலாக பக்தி உருவாக்க முடியும்னா, அதுதான் நம்ம முயற்சியில் வெற்றி. நம்ம 100 பேரை கூப்பிடலாம், ஒரு ஆள் தான் வரும், இல்லை 5 பேர் வரலாம், 2 பேர் வரலாம். நம்ம அதுக்காக சோர்ந்து இருக்கக்கூடாது. நம்ம 100 பேரை கூப்பிட்டோம், யாரும் வரல அப்படின்னு இருக்கக்கூடாது. கட்டாயம் வருவாங்க. அப்படிதானே? மதுரானந்தஜி மகாராஜ் கூட முன்னாடி அவரோட வாழ்க்கையில் உபதேசம் கேட்கறதுக்கு ஆள் வரலன்னு தான் வருத்தப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், அதே மாதிரி ராமகிருஷ்ணருக்கு வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ராமகிருஷ்ணருக்கு வாழ்க்கையில் கூட ராமகிருஷ்ணர் உபதேசம் கேட்கறதுக்கு ஆள் வரலன்னு தான் வருத்தப்படுவார். ஆனால் கடைசியில் இன்றைக்கி உலகம் பூரா ராமகிருஷ்ண பக்தர்கள் கோடிக்கணக்கில் உருவாயாச்சு. அப்படிதானே? அப்போ இன்றைக்கி அதுதான் அவரோட அந்த உயர்ந்த நோக்கம். ராமகிருஷ்ணர், சாரதா அம்மா அவங்களோட உயர்ந்த நோக்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி பறந்து விரிந்திருக்குது. விவேகானந்தர் வழியாக உலகம் பூரா இன்னும் இந்து சமயம் பெற விட்டுருக்கு. உலகம் பூரா இந்து சமயம் ஒரு காலத்தில் இருந்தது. 100% உலகத்தில் இந்து சமயம் தான் இருந்தது. ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஹிந்து கோயில் எங்கே தான் இருக்குது? வெளிநாட்டில் தான் இருக்குது, நம்ம நாட்டில் கிடையாது. கம்போடியாவில் தான் இருக்குது இல்லையா? அங்கோர் வாட்டில் தான் இருக்குது. நாராயணர் கோயில் இன்னைக்கு புத்தர் கோயிலாக மாற்றி வச்சுருக்காங்க. என்னவா மாற்றினாலும் ஏதாவது ஒரு காலத்தில் மீண்டாவது ஹிந்து மத கோயிலாக நாராயணர் கோயிலாக மாறும். அப்படிதானே? நாம் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா பாபர் மசூதி ராமர் கோயிலாக மாறலையா? மாறிச்சுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை. 500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே போராடி லட்சக்கணக்கான பேர் உயிர் நீத்தவங்க
ராமர் கோயிலாக மீண்டும் மாறின்னு ஒரு கனவு கண்டாங்க, அப்படிதானே? அந்த கனவு அவங்க காலத்தில் நிறைவேறிச்சா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம கனவு காணணும், உலகம் முழுக்க ஹிந்து தர்மம் பரவணும். ஏன் பரவணும்னா ஹிந்து தர்மம் இருந்தால் தான் உலகத்தில் அமைதியாக மனுஷன் வாழ முடியும், அப்படிதானே? தேசபக்தி இதுக்காக தான் சொன்னேன். நம்ம ஊரில் 100 ஹிந்து வீடு இருக்குது. இப்போது ஒரு கிறிஸ்தவ வீடோ முஸ்லீம் வீடோ அங்கே வருது. ரொம்ப சந்தோஷமாக அங்கே வாழ முடியாதுங்கிற பிரச்சனையே கிடையாது. இருக்கா? ஏதாவது ஊரில் 100 ஹிந்துக்கள், 100 வீடுன்னே வைங்களேன், ஒரு 90 ஹிந்துக்கள் இருக்காங்க, ஒரு 5 கிறிஸ்தவர்களோ 5 முஸ்லீம் வீடுகளோ இருந்தால் அவங்க ஏதாவது ஒரு குறைய நம்மள்கிட்ட காணுவாங்களா? ஏதாவது ஒரு பயம் இருக்குமா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு? ஐயோ 90 ஹிந்துக்கள் இருக்கிற இடத்துல எப்படி நாம் வாழ முடியும் அப்படின்னு யோசிப்பாங்களா? யோசிக்க வேண்டிய தேவை இருக்காது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஹிந்துக்கள் நல்ல பண்பாடுடையவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள், நல்ல மனிதர்கள், இல்லையா? நல்ல எண்ணங்கள். ஏன்னா நமக்கு விதைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் அப்படி தான். சுவாமிஜி சொன்ன மாதிரி யஜ்ஞங்கள் செய்யணும், பிறர் மேலே அன்பு காட்டணும், எல்லாம் உண்மையாகவே தான் அவன் சொல்கிறோம். ஆனால் அன்பு மதம்னு அவங்க சொல்லிக்கிட்டு அவங்க பண்ணுற வேலை இருக்கே, நமக்கே தெரியும். ஒரு 90 ஹிந்துக்கள் இருக்கிற இடத்துல 10 மாற்று மதத்தினர் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் ஒரு 50 ஹிந்துக்கள் இருந்து 50 மாற்று மதத்தினர் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ விட மாட்டாங்க, இல்லையா? அப்போ 75 மாற்று மதத்தினர் இருந்தால் ஒரு 25 ஹிந்துக்கள் இருந்தால் அந்த ஊரில் வாழவே முடியாதுங்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய இடங்கள் உதாரணமாக மாறிட்டே இருக்குது. கேரளாவில் மலப்புரம் மாவட்டம், மேற்கு வங்காளம், காஷ்மீரில் நீங்கள் ஒரு அம்மா 2 நாளைக்கு முன்னாடி போன வாரம் அழுதது பார்த்தீங்களா? ஒரு வால்நட்டு மரத்தை நட்டு வச்சாங்க அவங்க வீட்டு பக்கத்தில். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கு கொடுமையால் விரட்டப்பட்டாங்க ஊர்லேருந்து. சொத்து இடம் எல்லாத்தையும் இழந்து, உறவினர்களை எல்லாம் இழந்து, ஏன்னா நிறைய பேரை கொன்னாங்க, மதமாற்றலைன்னா கொன்னாங்க. அதனால் பயந்துவங்க ஊரை விட்டே ஓடி போய் இப்போது காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்ப நிலை அவங்க ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வரும்போது 36 வருஷம் தாண்டிட்டுது. 36 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. மகிழ்ச்சியாக ஊரில் இருக்கலாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்திருக்குது. வரும்போது அவங்க அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. வால்நட்டு மரமே என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அழுறாங்க, இல்லையா? அப்படிதானே? உண்மையிலேயே ஒரு விஷயத்தில் நாம் யோசிக்கணும். அதில் அவங்களுக்கு அதை தெய்வ பக்திங்கிறதும் இப்படி தான். நாம் ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குன்னா அந்த இறைவன் மேலே பக்தி இருந்தால் நாம் அந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம் முன்னே நிற்போம். ஒரு மரத்துக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்துக்கள் மரத்தை வணங்குறாங்க, மலையை வணங்குறாங்க, இல்லையா? தண்ணியை வணங்குறாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு மேலே அந்த அம்மா வச்சுருக்க பாசத்தை பாருங்கள். நாம் என்ன இன்னைக்கு இந்துக்களுக்கு நிலைமை, சொந்த கோயில் இடிபட்டால் கூட கவலையப்படாமல் வீட்டிலே இருக்காங்க, அப்படிதானே? ஒரு கோயில் 1000 பேர் வணங்குற கோயிலை அரசாங்கம் இடிக்குது. பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோயில் அதை இடிக்குது. ஆனால் கண்டுகொள்ளாமல் அங்கே ஒரு 15 பேர் போராடுறாங்க. மீதி எல்லாம் அந்த 1500 2000 பேர் இருக்கக்கூடிய ஊரில் எல்லாருமே வீட்டிலே இருக்காங்க, ஹிந்துக்கள் எல்லாம். நிலைமை அதுதானே, அப்படிதானே? அப்படி இருக்குது. இந்த நிலைமை மாறணும்னா நாம் நாளைக்கு நம்ம ஊரில் ஹிந்துக்கள் இருக்கிறவங்க மதம் மாறி போனால் நாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஹிந்துவாக தான் இருக்கிறோம், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொரு மதம் மாறி போனால் நம்ம ஹிந்துவாக இருப்போம். நாளை நம்ம பிள்ளைங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே ஊரில். இதே மாதிரி காஷ்மீரில் அந்த அம்மா அவள் விரட்டின மாதிரி நம்ம ஊரில் இருந்து நம்ம வீடு இடங்களெல்லாம் நம்ம எல்லாம் சொத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருப்போம். எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம பிள்ளைங்க நடுத்தருவுக்கு ஓட வேண்டியது இருக்கும், அப்படிதானே? ஓடும்போது இந்த சொத்தையெல்லாம் தூக்கிட்டு ஓட முடியுமா? அப்போ இதுக்கு விலை கொடுப்பாங்களா? விரட்டும்போது விலை கொடுப்பாங்களா? அந்த அம்மாவை காஷ்மீர்லேருந்து விரட்டுனாங்க, அவங்களுக்கு இடத்துக்கு விலை கொடுத்தா விட்டாங்க? இல்லை, உயிர் கிடச்சா போதுன்னு ஓடினாங்க. எத்தனையோ பேர் உயிர் கிடச்சா போதுன்னு இன்றைக்கி வங்காளதேசத்தில் இந்துக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, உயிர் கிடச்சா போதுன்னு. போன வாரம் கூட ஒரு ஆளை சாக்கடையில் தள்ளி எறிகிறாங்க, கல்லெடுத்து எறிகிறாங்க வங்காளதேசத்தில். பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? சாக்கடையில் தள்ளி ஒரு ஹிந்துங்கிற ஒரே காரணத்துக்காக, வேறு எந்த தப்பும் செய்யலை. ஹிந்துங்கிறது ஒரு ஆளை ஹிந்துங்கிற ஒரே காரணத்துக்காக மரத்தில் கட்டி போட்டுட்டு உயிரோட தீ வச்சு கொளுத்துனாங்க. இதெல்லாம் வங்காளதேசத்தில் நடக்குது. மேற்கு வங்காளத்திலே நடந்துட்டு இருந்தது, இப்போ நிறுத்தப்பட்டிருக்குது. அப்போது மலப்புறத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ஊரில் வராமல் இருக்கிறதுக்கு நாம் தெய்வ பக்தியுடைய குழந்தைகளை உருவாக்கணும். அதனால ஒவ்வொரு வீடும் வரலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டை பக்கத்தில் உள்ளவங்க வரல அதனால நம்ம விட்டுருவோம் அப்படி நினைக்கக்கூடாது. வரலனாலும் நாம் கூப்பிட்டுட்டே இருக்கணும். அவனுக்கு ஒரு இந்து சமய கல்வியை கொடுக்கணும். தேசபக்தி வரலாறை நமக்கு போதிக்கணும். ஜொராவர் சிங் பதே சிங்கை போதிக்கணும். பிரகலாதனுடைய வாழ்க்கையை போதிக்கணும். இன்னும் நம்ம சமயப்பு பாடத்தில் பார்த்தா தெரியும். தொடக்க நிலை முதல் மழலை முதல் முதுநிலை வரை இருக்குது, இல்லையா? முதுநிலை படித்தா வித்யாஜோதி பட்டம் கிடைக்குது. நிறைய வித்யாஜோதிகள் சமயப்பாசிரியர்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே போட்டி பொறாமைகள், அடுதானே? என்ன பொறுப்பாசிரியராக போடலை, என்ன திருவிளக்கு பூஜை நடத்த விடலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்குள்ளே வருது.
மாறி மாறி கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேணும்னு எல்லா இடத்துலையும் சொன்னாலும் நமக்குள்ளே விட்டு கொடுக்க முடியலைன்னா எப்படி பிற எதிரி கூட விட்டு கொடுக்க முடியும்? முன்னாடி காலத்தில் இந்த பிரச்சனை தான் வந்தது. ஹிந்துக்களுக்கூட இதில் ஒற்றுமை இல்லாதனால வெளிநாட்டுக்காரன் இங்கே வந்தான் இல்லையா? முதல்ல வெளிநாட்டுக்காரன் வந்ததே ஹிந்துக்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான். நம்ம 2 பேரும் எதிரியாக சண்டையாக இருக்கோம். அவன் வரும்போது ஒரு ஆள் அவனுக்கு உதவி பண்ணிடுவான் இல்லையா? எதிரிக்கு உதவக்கூடாது. அடுத்தேனா 2 பேருக்கும் பொது எதிரி அவன், அப்படி தான் நாம் நினைக்கணும். ஆனால் அதை விட்டதுனால தான் நாம் இவ்வளவு 800 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆச்சு, 250 ஆண்டு காலம் ஆங்கிலேயர் ஆச்சுன்னு இவ்வளவு கொடுமைகளை சந்தித்தோம். இப்போவும் அதே நிலைமையை நாம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்படணும். இந்து ஒற்றுமை எல்லாருக்கும் உருவாகணும். வேதமரசெல்லாம் வாங்கி படிக்கணும். வேதமரசை படிக்கிறதுனால நமக்கு நன்மை இருக்கணும். சமயப்பு எல்லா இடத்துலையும் உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லேயும் சமயப்பு உருவாக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிளக்கு பூஜை நடக்கணும். சத்சங்கம் மாதந்தோறும் நடக்கணும். இப்போ நிறைய இடத்துல நடக்கவே இல்லை, அதிகபட்ச இடங்களில் நடக்கவே இல்லை. பிரார்த்தனை நடக்கணும். வீட்டு பிரார்த்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வீடையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இன்ப நிகழ்ச்சிகளை நம்ம பங்கெடுக்கும் போது தான் நம்மக்கிட்ட ஒற்றுமை உருவாகும் இல்லையா? அதுக்காக பிரார்த்தனை, ஒவ்வொரு வீட்டு பிரார்த்தனை, ஏன்னா வீட்டு பிரார்த்தனையில் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஆர்வத்தோடு பண்ணணும். ஒரு சமயப்பு பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா போய் பார்க்கணும், என்னன்னு கேட்கணும். ஒரு மரணம் நடந்தால் அந்த வீட்டில் நம்ம ஹிந்துக்களை பார்த்தாச்சுன்னா ஹிந்து வீட்டில் மரணம் நடக்கும், யாரும் வரமாட்டாங்க. போய் பார்க்குறதுக்கு ஆள் இருக்குமா? இருக்காது, யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. இது கிறிஸ்தவ முஸ்லீம்கள் அந்த வீட்டுக்கு 10 தடவை வருவாங்க. ஏன்னா மதம் மாற்றுறதுக்காக, அவங்க கொள்கை வேறு இல்லையா? அவங்களுக்கு மதம் மாற்றுறதுக்காக திரும்ப வந்து பார்ப்பாங்க. நாமும் அதே மாதிரி திரும்ப நாம் போய் பார்க்கணும். மதம் மாறாமல் ஒவ்வொரு ஹிந்துவையும் காப்பாற்றுறது நம்ம வேலை அப்படின்னு நினச்சி நாம் செயல்படணும். ஆசிரியர்கள் நல்ல பண்புகளை உருவாக்கணும். பகவத்கீதை புக்கெல்லாம் படிக்கணும். நாமவே படிக்காமல் இருந்துட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்ணக்கூடாது. நிறைய ஆன்மீக அறிவை நாம் பெற்று உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா நாம் நம்ம வாழ்க்கை பூரா இறைவனுக்காக அர்ப்பணம் செய்து நம்ம வாழ்க்கையை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.